சார் கிரெடிட் மந்த்லி வெப்சைட் விசிட் பண்ணிருக்கீங்க சார், என்ன பர்பஸ்க்கு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லை, சிபில் செக் பண்ணலான்னு தான் பண்ணுங்க வேற. ஓகே, உங்களுக்கு லோன் பர்பஸ் அந்த மாதிரி ஐடியா இருக்குங்களா? லோன் பர்பஸ் இருந்தாலும் லோன் அது எலிஜிபிள் ஆகாதுங்க மேடம். ஏன்னா அது சிபில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு. ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் உங்க லைன்ல. ம். கிரெடிட் ஸ்கோர் 697 இருக்கு சார். ஆமாங்க. டிலே பேமெண்ட் இருக்கு சார். ஆமாங்க. சார் ப்ராப்ளம் இல்லை சார், நமக்கு கிரெடிட் ஃபிட் ப்ரோக்ராம் மூலமா உங்க ஸ்கோர் எப்படி பில்ட் பண்ணலான்றது எக்ஸ்பர்ட் கைட் பண்ணுவாங்க சார், நம்மள சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறது மூலமா. இல்லை வேண்டாம் வேண்டாங்க மேடம். அது எப்படி அதெல்லாம் பண்ண பாசிபிளே இல்லாத விஷயத்த பண்ணக்கூடாதுங்க மேடம். எப்படிங்க மேடம் பண்ண முடியும்? நான் தான் ரொம்ப எனக்கு இந்த கிரெடிட் ரீபேமெண்ட் கிரெடிட் கார்டு யூசேஜ் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. எப்படின்னு ஒரு 1 இயர் 2 இயர்ஸாக எந்த லோனுமே அப்ளை பண்ண முடியாது மேக்ஸிமம் எல்லா சார் நான் லோனும். என்ன சொல்வேன்னா, Default நீங்க தான் இல்லாத பே பண்ணி பண்ணா. கிரெடிட் ஸ்கோர் சொல்லுங்க. இப்போ எந்த கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டி முடிச்சாதான் இன்க்ரீஸ் ஆக போகுது எனக்கு ஆமாம் தெரியும். மேடம். அது கட்ட முடியாதனால தான் இந்த ப்ராப்ளமே. இது நீங்கள் வந்து கைட் பண்ணாலும் வேறு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாலும் பணம் இருந்தது கட்டி தானே ஆகணும். கட்டினா தானே கரெக்டாக பண்ண முடியும். அதை நாங்களே பண்ணிக்கலாம்னு தானே சொல்கிறேன். சரிங்க சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.